ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சின்ன வெங்காயம் பூண்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்குங்க. கடுகு உளுத்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பொடிஞ்சு வந்தவுடனே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம் சேர்த்து அம்மியில் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வதங்கினோடனே மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சக்தி சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதங்கினதே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. தக்காளி பழம் 2 அதையும் சேர்த்து வதக்குங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. அது நல்லா வதங்கினதே ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சதை அதையும் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா கொதித்து கெட்டியான பதத்தில் இறக்கிடலாம். இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள். காய் எதுவும் இல்லைன்னா இந்த பூண்டும் சின்ன வெங்காயம் புளியும் சேர்த்து இந்த மெத்தேடில் செய்யலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.